ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் 11 யூபி எபிசோடு 32 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில் அந்த மீரா சிவனோட சக்தியை யூஸ் பண்ண அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நானும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமனை கூப்பிட்டு விட்டுருப்பான். அந்த டீமன் கிங் வந்து நம்ம ஹீரோட்ட டே என்ன எதுக்கிட்டா கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல அதோட போன எபிசோட முடிச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த டீமன் கிங் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு டே நான் இதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட கான்ட்ராக்ட் போடுறதுக்கு கூப்பிட்டேன்ல, அப்ப நீ என்ன சொன்ன, உங்ககிட்டலாம் யார் வருவா, நான் உன்னோட பவர்ஃபுல்னு சொன்னேன், இப்போ என்னாச்சுடா என்ன எதுக்கிட்டா கூப்பிட்ட அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ இப்பவும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ ஏற்கனவே என்னோட சக்தியை பார்த்து தானே என்ன கூப்பிட்ட, நான் இன்னும் அதே பவர்ஃபுல்லான ஆளு தான், என்ன இப்போதைக்கு உன்னோட பவர் தேவைப்படுது கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த டீமனு நான் எதுக்குடா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான் எதுக்கு கொடுக்கணுமா, நீ ஏற்கனவே போர் அடிச்சு போய் சும்மா தானே இருக்க, உனக்கு என்டர்டைன்மெண்ட்டை நான் காட்டுறேன், ஒழுங்கா உன்னோட பவர் கொடு அப்படின்னு சொல்ல அப்புறம் பார்த்தா அந்த டீமன் நம்ம ஹீரோக்கு பவர் கொடுக்க ஒத்துக்கும். அதை பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த சிவன் சக்தி இருக்காங்க பாருங்க, அவங்க அந்த டீமனை பார்த்துட்டு டே டீமனு நீ எதுக்குடா அந்த மனுஷனுக்கு சக்தியை கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த டீமனு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, இவன் ஏதோ என்டர்டைன்மெண்ட் பண்றேன்னு சொல்றேன் அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சண்டை ஆரம்பிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோ அந்த டீமனோட பவர் வச்சுட்டு மீரா போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பான், அவளோட தடுத்து நிப்பாட்டவே முடியாது. கடைசியா நம்ம ஹீரோ அந்த டீமனோட சூப்பர்மேன் பஞ்ச் அப்படின்ற ஒரு பஞ்சை வச்சு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க, அவ்வளவுதான் மீரா அடி வாங்கி கீழே வந்துருவா. சிவன் எனக்கு சக்தி கொடுங்க, சக்தி கொடு, சக்தி கொடுன்னு பாட்டு பாடிட்டு இருப்பா. இந்த பக்கம் ட்வின்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க அருணையும் இந்திராவையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருப்பாங்க. அப்புறமா இந்த பக்கம் மீரா சிவன் எனக்கு சக்தி கொடுங்க அப்படின்னு சொல்ல சிவனும் சரி நான் உனக்கு சக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தியை கொடுப்பாங்க பாருங்க, அது வெறித்தனமா இருக்கும். மீரா வேற லெவலில் ஸ்ட்ராங் ஆயிருவா. ரொம்ப நன்றி சிவனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கேட்பான் பாருங்க டீமனு அதே மாதிரி எனக்கு ஒரு சக்தி கொடு அப்படின்னு சொல்ல அந்த டீமனு அப்பா அந்த அளவுக்குலாம் உனக்கு சக்தி கொடுக்க முடியாதுப்பா, நீலாம் தாங்க மாட்டாப்பா அப்படின்னு சொல்ல இப்போ என்னையா பண்றது, நீ ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ பண்றேன் உனக்கு என்டர்டைன்மெண்ட் காட்டுறேன்னு சொல்றேன்ல, இப்போ பாரு என்னோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பாசனை தோக்கடிச்சனால யாரோட பவர்னாலும் ஒரு நிமிஷத்துக்கு காப்பி பண்ணி வச்சுக்கலாம், அந்த பவர் இருக்குமா அதை வச்சு என்ன செய்வான் டீமனோட பவரே காப்பி பண்ணிக்குவான். அதை பார்த்துட்டு டீமன் டே பரவாயில்லையாடா நீ ரொம்ப திறமசாலியா தான் இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் ரொம்ப சந்தோஷமாயிரும். அப்புறமா நம்ம ஹீரோ அந்த டீமனோட பவர் வச்சு அடிப்பான் பாருங்க, அடிச்ச அடியில அவ்வளவுதான் அந்த முன்னாடி இருக்க அந்த சீல்டு பவர்லாம் ஒட்டஞ்சி அவ அடி வாங்கி விழுந்து தோத்துருவா. ஆனா நம்ம ஹீரோ அந்த மீராவை கொல்ல மாட்டான். அதை பார்த்துட்டு அந்த மீரா சொல்லுவா என்ன நீ என்ன கொல்லாம விட்டுட்டா அந்த ராஜா ஸ்ட்ராங் ஆயிருவானா, இல்ல இங்க நடக்கிறத உன்னால தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ ஓவரா பேசுற கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவரை போட்டு அவளை தூங்க வச்சிருவான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம அலிஸ் இருக்கா பாருங்க, அவ சொல்லுவா இங்க பாருங்க ஜின் நீங்க கவலைப்படாதீங்க, ராஜாவை முன்ன இருந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறேன், அவர் ரொம்ப உற்சாகப்படுத்துறேன், எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம அலிஸ் கேட்க அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமா இங்க இருக்க ராஜா இருந்தா மட்டும் தான் எனக்கு அந்த பரிசு கிடைக்கும், அதை எப்படியாச்சும் நம்ம பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி அந்த பக்கம் அலிஸ் இருக்கா பாருங்க, அங்க சொங்கி மாதிரி இருக்கிற ராஜா கிட்ட போய் ஏன் அப்படி சொங்கி மாதிரி இருக்கிற, ஒழுங்கா உன்னோட ராஜ்யத்தை வந்து காப்பாத்த, இல்லைன்னா மத்தவங்க வந்து ஒரு ராஜ்யத்தை ஆட்டை போட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அங்க இருக்க மொட்டையா இருக்கான் பாருங்க, ஏய் எங்க ராஜா பார்த்து நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஆபரகாம டேய் சும்மா இருடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவரை கொல்ல பார்த்தோம், இப்போ என்னமோ ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்க, பேசாம இரு அவன் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அலிஸ் ஒரு மேஜிக்கை போட்டு இதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ராஜா இருந்தாரு பாத்தீங்களா அந்த ராஜாவை வர வச்சுட்டு இங்க பாரு உன்னோட முத இருந்தா பாரு ராஜா அவ இங்க வந்திருக்காரு இவர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்ல அங்க வந்த ராஜா டே ஏன்டா இப்படி சொங்கி மாதிரி இருக்க, நான் இங்க ராஜாவா இருந்தேன் அடுத்து நீங்க ராஜாவா இருக்க, கொஞ்சம் கெத்தா இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்ல அதை கேட்ட அந்த ராஜா என்ன பண்றது என் பையன் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுத்துட்டு இருக்க அதை கேட்ட அந்த பழைய ராஜா வந்தவரு டேய் விடுடா உன்னோட பையன் என் கூட தான் ஜாலியா இருக்கான், நீங்க செத்து என்னோட உலகத்துல நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ஒண்ணுமே செய்யலாமானே சொங்கி மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு நான் சொல்லுவேன், சும்மா கெத்தா இருறா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு அந்த ராஜாவும் ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டேய் எல்லாரும் ஒழுங்கா இருங்கடா, நான் தான் உங்க ராஜா, உங்களோட ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டு ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இந்த பக்கம் டியூக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியாது. பட்டார் அந்த அழுக்கு சிஸ்டர் வந்து அவன் தலையிலே அடிச்சு தரையோட வச்சுட்டு அவ்வளவுதான் அவன் கதை முடிச்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் அந்த பழங்காலத்து ராஜா ஆவி வந்துச்சு பாத்தீங்களா, அந்த ராஜாவோட ஆவி நம்ம அலிஸை பார்த்து வர மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா நம்ம அலிஸ் தானே அவங்களை வர வச்சாங்க அதனால என்னவோ இருக்கும். அப்புறமா அந்த ராஜா டேய் நான் தாண்டா உங்க ராஜா கைய வச்சா அது ராங்கா போகாது, இனிமே நான் சொல்றது கேட்டு நடங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அவன் இருக்கான் பாத்தீங்களா டியூக்க கொல்லலான்னு சொல்லிட்டு புடிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா ராஜா சரி உன்னை நான் கொல்ல விரும்பல, நீங்க அல்கு சிஸ்டர் இருக்கா பத்தியா அவளோட இடத்துக்கு போய் ஒழுங்கா நீ நன்னடத்தையை கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு டியூக்கு ஐயா சாமி அதுக்கு நீங்க என்ன கொண்டுலாம் நான் அவ கூட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பான். ஆனா அந்த தண்டனையை டியூக்கு மட்டும் கொடுக்கல, அந்த மொட்டை தலையனுக்கும் ஆபரகாமுக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்களா. அப்புறமா பார்த்தா அங்க மக்கள் எல்லாம் சந்தோஷமா கொண்டாடி இருக்க ராஜா நான் தாண்டா ராஜான்னு சொல்லிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நின்று இருக்கும்போது அந்த தாடிக்காரர் சாவலங்க, அந்த ஹல்கு சிஸ்டர் ஹீல் பண்ணி உயிரோட கொண்டு வந்துட்டாங்க போல இருக்கு. அந்த
தாடிக்காரர் நம்ம ஹீரோ பார்த்து ரொம்ப நன்றிப்பா, நீ இல்லைன்னா எங்க ராஜ்யம் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ கீழே கூட்டத்துல யாரோ ஒருத்தரை பார்த்துட்டு அலிஸ் கிட்ட நீ கொஞ்சம் இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அலிஸ் ஏயா எங்கேயா போற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ இந்த பாட்டில வச்சுட்டு கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லிட்டு போனா அந்த பக்கம் ஐயோ 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 ஐயோன்னு சொல்லிட்டு அந்த முக்காடு போட்டவ கத்திக்கிட்டு இருப்பா. அவ யாருன்னு பார்த்தா அவ தாங்க ஒஃபிலியா. இவளும் வேம்பயர் தாங்க. இவ இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அப்பர்சன்டியா மாறி இருப்பா. இவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டியா, என்னோட மந்திர கட்டுல இருந்து நீ தப்பிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பீச்சங்காய் மேஜிக்க போட்டிருப்பான் பாத்தீங்களா, அதை வச்சு அவளுக்கு வலிக்க வைக்க அவ ஐயா ஐயா வலிக்குது விடுக்கு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல அந்த ஒஃபிலியா அந்த வேம்பயர் கூட்டத்துக்கு போய் நிக்க, அந்த வேம்பயர் கூட்டத்துல அவளை போட்டு கழுவி ஊத்துறாங்க. உனக்கு வெக்கமா இல்ல, அந்த மைக்கெல்லாம் செத்து போயிட்டான், உன் கூட இருந்தவங்க எல்லாமே செத்து போயிட்டாங்க, நீயும் சாகாம உயிர் பிச்சை கேட்டு அவன்கிட்ட கெஞ்சிக்கிட்டு வந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்ல, நீயும் போய் சாவ வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடி அடின்னு அடிச்சு அவமானப்படுத்திட்டு இருப்பானுங்க. அப்புறம் அங்க இருக்க ஒரு லீடர் சொல்லுவான், 21வது ஃப்ளோர்ல ஒரு டிராகன் ஸ்வாட் இருக்கு, அதை ஒழுங்கா போய் எடுத்துட்டு வா, அதை நீ எடுத்துட்டு வரல அப்படியே போய் எங்கேயாவது செத்துரு அப்படின்னு சொல்ல, அப்படியே கட் பண்ணா அவ சாகலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவளால முடியாது, ஏன்னா அவ தான் நம்ம ஹீரோவோட அப்பர்சன்டியாச்சு. அவ என்ன பண்ணணும்னாலும் நம்ம ஹீரோ தான் முடிவு எடுக்கணும். அதாவது நான் சாகணும்னாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நீ சாகணும்னாலும் அதை நான் தான் முடிவு பண்ணணும். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முடிய இந்த பக்கம் அந்த வேம்பயர் பொண்ணு நான் எவ்வளவு பெரிய ஆளு உங்ககிட்ட அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாளா. அப்பன்னு பார்த்தா அந்த பக்கம் ஒருத்தன் வருவான், அவன் பேரு பிரான்சிஸ். அவன் வந்து நின்றுட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயந்துருவான். ஏன்னா நம்ம ஹீரோ பத்தி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. பயந்துட்டு ஐயோ வழி மாதிரி வந்துட்டு நினைக்கிறேன், நான் திரும்பி போறேன் சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. நம்ம ஹீரோ அவனை பிடிச்சிட்டே நில்லு நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் பிரான்சிஸ்ங்க. இவனுக்கு என்ன பவர்னு கேட்டீங்கன்னா இவன் தகவலை சேகரிக்கிறவன். இவனுக்கு எல்லா தகவலும் தெரியும், எங்க போகணும் எது எங்க இருக்கு எப்படி போகணும்னு எல்லாமே தெரியுமா. நம்ம ஹீரோ இவன் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கான். இவனோட பவரை எப்படி காப்பி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவனுக்கு நம்பிக்கை வரணுமா, அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமா, இதை பண்ணா காப்பி பண்ணலாமா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிரான்சிஸ் கிட்ட டே பிரான்சிஸ் 21வது ஃப்ளோர்ல ஒரு ஸ்வாட் இருக்கு, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அது கேட்ட அவன் ஏங்க அது ரொம்ப பயங்கரமான இடங்க, அங்க உங்களை கூட்டு போனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது கேட்டு நம்ம ஹீரோ டே எனக்கு தெரியாது நான் எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு நீ போய் சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிரு அவ்வளவுதானே சிம்பிள் மேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, கட் பண்ணா இந்த பக்கம் அந்த வெளி உலகத்துல அந்த கில்டு இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஹீரோ ஒரு கில்டு வாங்கினான்ல, நம்ம ஹீரோவோட கில்டுல வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அங்க இருக்க நம்ம ஹீரோட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க. அங்க நம்ம 2 ட்வின்ஸ் வந்து நிப்பாங்களா, அவங்க வந்துட்டு எங்க வேலை என்ன இருக்கு சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி நான் ஃபன் பண்ணணும், யாருக்கிட்டே சண்டை பண்ணும் போல இருக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த கில்டு மாஸ்டர் உனக்கு சண்டை தானே பண்ணும், அங்க பாரு நம்ம கில்டு சேர்ந்த அந்த எஸ்ஆர்ங்கெல்லாம் பயங்கரமா இருப்பானுங்க, போய் அவங்க கூட சண்டை போடு அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அந்த 2 ட்வின்ஸ் அவ்வளவுதானே போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஒஃபிலியாவை வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி வச்சிருவான். இந்த பக்கம் அந்த பிரான்சிஸ் கிட்ட எப்படியாச்சும் ஓபன் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்ல, அவனை அப்படியே முட்டி மோதி அந்த வழியை அப்படியே ஓபன் பண்ணி கொடுத்துருவான் பாருங்க. அப்படி உள்ள போகும்போது பார்த்தா அங்க வந்து இந்த ஒஃபிலியாவும் கூட இன்னொரு வேம்பயர் இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் அந்த ஒஃபிலியாவை அனுப்பி வச்சு அந்த வேம்பயர் கூட்டத்தை கூட்டு வர சொல்லிருப்பான் போல இருக்கு. அவங்களும் அந்த இடத்துக்கு வந்து நிப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பிரான்சிஸும் அந்த டஞ்சனுக்குள்ள போனா அங்க இருக்கிற அந்த மேஜிக் எழுத்து எல்லாம் படிச்சு வச்சுட்டு அப்படியே உள்ள போய்கிட்டே இருப்பான் நம்ம ஹீரோ. யாரோட ஹெல்ப்பால அங்க இருக்க மேஜிக் பீஸ்ட் அதான் போக்கிமான்ஸ், அதை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு உள்ள போய்கிட்டே இருப்பான். உள்ள போய்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு குட்டியா ரொம்ப ஸ்லோவா நடந்து வருவானா, அதை பார்த்துட்டு அந்த மத்த போக்கிமான்லாம் அந்த எலும்பு குட்டியை அடிச்சுட்டு டேய் சீக்கிரம் நடந்து வாடா, என்னடா இவ்வளவு ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்களா. அப்படியே உள்ள போனா அந்த டிராகன் சோட் அங்க இருக்குமா, அதை பார்த்துட்டு அந்த பிரான்சிஸ் இங்க உள்ள வந்துட்டோமா, நீங்க வேற லெவலுங்க, நீங்க என் கூட வரீங்களா, நம்ம ஊரூரா சுத்துவோம் டஞ்சனா சுத்துவோம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ நீ என்னடா மத்தவங்களாம் சண்டை போடும் போது ஊர் சுத்திட்டு இருக்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுக்க போகும்போது அந்த வேம்பயர் கூட்டம் அங்க வந்து நின்றுவாங்க. கூட என் ஒஃபிலா வந்து நிப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா ஸ்வாட் எடுக்க வந்தீங்களா, அதெல்லாம் உங்களால எடுக்க முடியாது, அண்ணன் வந்துட்டேன் அண்ணன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிற அந்த வேம்பயர் கூட்டத்துல தலைவர் இருக்கா பாத்தீங்களா அந்த பிரான்சிஸை பார்த்துட்டு முதல்ல இந்த பிரான்சிஸை பிடிங்கடா, அவனை வச்சு நம்ம எங்கனாலும் போலாம் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு ஐயா விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஓடி போய் வேற டஞ்சனுக்கு போலான்னு சொல்லிட்டு போர்ட்டல் ஓபன் பண்ண போவான் பாருங்க. அவன் பின்னாடியே வேம்பயர்லாம் துரத்திட்டு வர டக்குன்னு பார்த்தா உடம்பு சும்மா சத்தறி போயிரும். யாரா அதை பண்ணா அப்படின்னு பார்த்தா நம்ம டூத்ரஸ் தாங்க, சும்மா கெத்தா நிப்பான் பாருங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த போக்கிமான் இருக்கு பாத்தீங்களா நெருப்பு கக்கிற சாலமன்று, அதை வச்சு அந்த வேம்பயர் எல்லாத்தையுமே நெருப்புல கொளுத்தி விட்டுருவான் நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு அந்த தலைவன் என்னடா எல்லாருமே வேலைக்காகாதவனா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டைக்கு வருவான் பாருங்க. அவனோட பவர் வெறித்தனமா இருக்குங்க. அவனோட பிளட் மேஜிக்கை வச்சு பிளட் அனுப்பி விட்டுட்டு மத்தவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவான். நம்ம ஹீரோ அந்த பவரை காப்பி பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு தடவை டிஃபென்ஸ் பண்ணணும். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆகும்போது அவன் வருவான் பாருங்க. டேய் உங்ககிட்ட எல்லா பவரும் இருக்கலாம், ஏதோ வித்தியாசமா பவர்லாம் வச்சிருக்கலாம், ஆனா என்ன உன்னால தோக்கடிக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பயர் தலைவன் வந்து நிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அவனு சண்டை போட ஆரம்பிக்க டக்குன்னு நம்ம ஹீரோட அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி போய் நின்றுட்டு நான் தான் சொன்னேன்ல என்னோட பவர் வேற லெவல்ல இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட உடம்புல அந்த ரத்தத்தை வச்சு கோடு போட்டு அந்த ரத்தத்தையே வெடிக்கிற மாதிரி பண்ணுவான் பாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோ உயிரோட தாங்க இருப்பான். அந்த ரத்தத்தை வெடிக்க வச்சது அவன் இல்ல நம்ம ஹீரோ தான். நல்ல வேளை இதை டாஜ் பண்ணிட்டேன், இல்லைன்னா என்ன ஆகுறது அப்படி சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த வேம்பயர் லீடரு எப்படி அவன் தப்பிச்சான்,
இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பானோ அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ எந்திரிச்சு, டே என்னடா என் கூட சண்டை போட்டு இருக்க, அந்த டிராகன் சோர்டு வேண்டாமா உனக்கு, மறந்துட்டியா அந்த டிராகன் சோட அப்படி சொல்லிட்டு கேட்க. அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, நான் டிராகன் சோர்டுக்காக மட்டும் வரலடா, எங்க இனத்துக்கே துரோகம் செஞ்சுட்டு போனா பாரு அலிஸ் வேம்பயர், அவளுக்காக தான் வந்திருக்கேன். அவளை நீ தானே ரிங்குள்ள அந்த சீல் பண்ணி வச்சிருக்க, அவளை வெளியே வர சொல்லு, நான் அவ கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்ல. அதை கிட்ட நம்ம ஹீரோ, என்னது அலிஸ் வேம்பயரா, என்னடா என்கிட்ட வேம்பயர் இருக்கிறான்னு சொல்ற அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அவன், டேய் நீ ஓவரா நடிக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு, அவளை வெளியே வர வை அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ, இப்போ என்ன உனக்கு வேம்பயர் கூட சண்டை போடணும் அப்படி தானே, வேம்பயர் பொண்ணு வாமா அப்படின்னு சொல்ல. பார்த்தா ஒஃபிலியா முன்னாடி வந்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த வேம்பயர் லீடரு, ஒஃபிலியா என்னவா பண்ற, இவன் சொல்றதை நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ தாங்க ஒஃபிலியாவை அந்த லீடர் கிட்ட அனுப்பி வச்சுட்டு அவ சொல்லுவா, 21வது ஃப்ளோர்ல அவன் டிராகன் சோட எடுக்க போறான், சீக்கிரம் போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட. அதை கேட்டு இந்த லீடரு, அப்படியா நீ நல்ல வேலை செஞ்ச அப்படி சொல்லிட்டு பாராட்ட. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ ஒரு சின்ன வேலை கொடுத்துருப்பான். அந்த வேம்பயர் கஜனால ஒரு காப்பு இருக்கும், அந்த காப்பை எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். அந்த ஒஃபிலியா அந்த காப்பை காட்ட. அதை பார்த்துட்டு அந்த லீடரு, இது எப்படி நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவன் அந்த காப்புல இருக்க அந்த மந்திர கட்டை உடைக்கணும் பாப்பா, ஆனா அது உடைக்க முடியாது, அதுக்கு அந்த வேம்பயர் லீடரோட ரத்தம் வேணும். இருந்தாலும் அவன் உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேம்பயர் லீடர் அப்படி தடுக்க பாப்பான் பாருங்க. அவன், ஐயா என்ன விட்டுருக்கு ஐயா, நான் என்னையா பண்றது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோ அந்த ஒஃபிலியாவை காப்பாத்திட்டு போக, என்னதுக்கியா நீ காப்பாத்துற அப்படின்னு சொல்ல. அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்னோட அப்பர் சண்டிமா, நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வேம்பயர் லீடர் டக்குன்னு வந்து நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ பறந்து போய் உள்ள. அதுக்கப்புறம் மறுபடியும் அடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ பிளட் மேஜிக்கை யூஸ் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட. மறுபடியும் அட்டாக் பண்ண. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பெரிய ஹேண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அடிக்க. ரெண்டு பேருக்குள்ளேயும் பயங்கரமா சண்டை போய்கிட்டே இருக்கும். கடைசியா பார்த்தா நம்ம ஹீரோவை அடிச்சு தோக்கடிச்சிருவான் அந்த வேம்பயர் லீடரு. நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து கிடக்க. அந்த வேம்பயர் லீடரு, டே நான் யாருன்னு நினைச்சேன், என்கிட்டே சண்டை போடுறியா என்ன, இப்ப என் மூஞ்சில ஒரு கோடு போட்டு ஒரே ஒரு சொட்டு ரத்தம் உன் கையில இருக்கு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க, தம்பி இந்த ஒரு சொட்டு ரத்தம் போதுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த எலும்பு குட்டியான்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் சீல்ட போடுறதுக்கு தரையில வரைய சொல்லியிருப்பான். அந்த எலும்பு குட்டியானும், தலைவா வறந்துட்டேன், இப்போ மேத்திக்க நீங்க யூத்து பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அவருக்கா பாருங்க ஒஃபிலியா அந்த காப்பை அப்படியே தூக்கி நம்ம ஹீரோ கிட்ட போட. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த லீடரோட ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அதுல போட்டு அந்த மந்தர்கிட்ட உடைக்கணும்னு பார்ப்பான். அதுக்குள்ள அந்த லீடரு, இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுவான் பாருங்க. டப்புன்னு ஒரு இது வெடிக்கும். பார்த்தா முன்னாடி நம்ம அலிஸ் வேம்பயர் வருவா. ஒருவேளை இவளோட சீல் உடஞ்சிருச்சோ என்னவோ தெரியலையே. இவ வந்து நின்றுட்டு அந்த லீடரை பார்த்துட்டு, டேய் நீ ஓவரா பண்ணிட்ட, நான் யாருன்னு உனக்கு தெரியாம போயிடுச்சு, இந்த அலிஸை பத்தி உனக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா, இப்போ உன் கதை என் கையால முடிய போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அலிஸ் சும்மா பயங்கரமா மிரட்டுவா பாருங்க. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. நான் அடுத்த எபிசோடு ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க.